கண்டிப்பாக பிக் பாஸ் சத்தியமாக ரொம்ப வெறுப்பாக போகுது. தேவையில்லாமல் அந்த விஜய் பார்வதியில் பேசுகிறாங்க பார்த்தியா, அவங்க பேசுறது ரொம்ப இதுவாகுது. வெரி ராங். ரம்யா ஜோ பார்த்துருக்கீங்களா? அவங்க வந்து நிறைய பேர் ட்ரோல் பண்ணி போடுறாங்க ரம்யா ஜோவை. அவங்க நான் தான் இதுன்ற மாதிரி பேசுகிறாங்க. நிறைய பேர் கானா வினோத் மாமாவை பற்றி தப்பெல்லாம் எடுத்து போடுறாங்க. அவர் எவ்வளோ பெரிய ஆள், கானா வினோத் மாமா எவ்வளோ பெரிய ஆள், அவரை பற்றி நிறையா தேவையில்லாமலாம் நிறைய பேர் ட்ரோல் பண்ணி போடுறாங்க. தப்பு பண்ணிட்டாரு, அது பண்ணிட்டாரு, இது பண்ணிட்டாருன்ட்டு சொல்லவே தேவையில்ல. பலூனாக்கான்றாங்க எல்லாம் நிறைய பேர். அவங்க தொல்லை தாங்கவே முடியல. நான் தான் அப்படின்ற மாதிரி இப்போ நான் தேவையில்லாமல் பேசிட்டாரு. கானா சூரிக்கு கானா அப்படி இப்படின்ற மாதிரி பேசினார். அதில் எவ்வளோ பெரிய தப்பு சேர்ந்து பண்ணுறாரு கானா. அவரை போய் சொல்லாமா சூரிக்கே கானா அப்படின்ற மாதிரி பேசிட்டார். வாட்டர் மில்லாரு அவரை தூங்கினாங்க பேர். அப்போத்துல தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பிக் பாஸ் ஷோ பார்க்கறதுக்கு. ஆனாலையும் இப்போ வந்து லைட்டாக குரலை ஊற்றுனுங்க. செம்மையாக விளையாடுறாரு. நிறைய பேர் வந்து ரிவ்யூ தப்பாக எடுத்து போடுறவங்க போட்டு தான் இருப்பாங்க. பண்ணுறதால தெரியாது, இவர் பண்ணது என்ன தெரிஞ்சிச்சு. அவர் எதுவுமே தப்பெல்லாம் பண்ணுறாரு. நார்மலாக எல்லாருமே கலாய்க்கிறார், கவுண்ட் அடிக்கிறார், கரெக்டாக பேசுறாரு, கரெக்டாக தான் பண்ணுறாரு. அவர் இது வரைக்கும் நிறைய சிங்கர் உள்ள வந்திருக்காங்க, கானா சிங்கர் இருந்தாங்க. கானா வினத்தை எப்படி பண்ணுறது? அவர் கரெக்டாக பண்ணுறாரு, அவர் கரெக்டாக தான் பண்ணுறாரு. அவர் எதுவுமே இது பண்ணலையே, கரெக்டாக தான் போயிருக்கு. அவர் வேறு மாதிரி நல்லா தான் ப்ரோ போகுது. அவர் போட்டது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. நான் சொன்னேன் ஒரு வினோதனா உள்ளே போனது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சத்தியமாக சொல்லணும்னா. அவர் தான் அடிப்பாரு. கண்டிப்பாக வினோதனா தான் அடிப்பாரு. ஓகே, இந்த பார்வன் கம்ருதி பற்றி நினைக்கிறீங்க? பாரு அவங்கள பற்றி சொல்ல வார்த்தையே இல்லை. அவங்க நல்லா தூங்கினாலே போதும், அவங்கள தூங்கினாலே போதும். பிக் பாஸ் நல்லா போகும். ரீசெண்டாக பார்க்கவே எனக்கு வெறுப்பாயிடுச்சு. எதுக்கடா பார்க்கணும் தட்டி ஒரு நானே பிக் பாஸை பார்ப்பேன், கண்டினியூஸாக பார்த்துன்னு இருந்தேன். இந்த ரம்யா ஜோ வீடியோலாம் பார்ப்பேன் பேர். அதுலேருந்தே எனக்கு வெறுப்பாயிட்டு, என்னடா இது ட்ரோல் பண்ணி போடுறாங்க, கரெக்டாக போடுறாங்க. இவளுக்கு எல்லாத்துலையும் ஒரே ஆட்டம் தான் ஆடுறா, இதுலேயும் ஒரே ஆட்டம் தான், அதுலேயும் ஒரே ஆட்டம் தான் அப்படின்ற மாதிரி ட்ரோல் பண்ணி போட்டுனே இருக்கிறாங்க. அதை பார்க்கவே விருப்பாயிடுது எனக்கு. வாட்டர் மிலானு தூக்கிட்டாங்க. இப்படி செய்கிற ரம்யா ஜோவையும் பார்வதியும் தூக்குனா ஓரளவுக்கு வெளியே போயிட்டாங்க. ஃபேர் ஆர் அன்ஃபேர்? கரெக்டாக தப்பு போனது நல்லது தான். போனது நல்லது தான். ஏன் நல்லது? அவங்க வந்து ஸ்டார்டிங்கில் வந்து சொன்னாங்க, நான் உள்ளே என்ன இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், என்ன இருந்தாலும் நான் பேசிக்கிறேன், நான் பண்ணிக்கிறேன். நாங்கள் ஆனாலையும் அவங்க வந்து கட்சியில் பார்த்தா என்னை விட்டுருங்க, நானே போயிடுறேன் வெளியே, நான் வெளியே போயிடுறேன் அழுறாங்க. கேமரா பார்த்து வெளியே வச்சுட்டாங்க. சரி, நம்ம வியானா எப்படி பண்ணான்னு நினைக்கிறீங்க? அவங்கள பற்றி அவங்களாம் இருக்கிற இடத்துலன்னு தான் நினைக்கிறேன். அவங்கள அவ்வளோ நோட்டை வர்றது இல்லை. நம்ம போயிட்டாங்க, இந்த வாரம் போயிட்டாங்களா? நேற்று வந்து பார்க்கல, அதனால தான் இன்னைக்கு போக போகிறாங்க. ஆமாம், பலுனாக்காக்கு பாய் சொல்லுங்க எல்லாரும். அவங்கள தூக்கி விட்டா போதும். பலுனாக்கா தூக்கணும் ஃபர்ஸ்ட்டு. அவங்க தான் ரொம்ப அமக்கலை பண்ணுறது. இன்னொருத்தர் கூட வேறு மீனவன் பொண்ணு சுபி, அவங்களாம் இருக்கிற இடமே தெரியல. நேற்று தான் பார்க்குறேன் ஒரு வீடியோவில். அம்மா கொஞ்ச நேரம் கும்னிருமா அப்படின்னு நம்ம வினோத் மாமா கலாச்சி விடுறாருன்னா மச்சா. வீடியோவில் பாருறேன். பரவாயில்ல, அவங்க 2 பேர் வந்து சைலண்டாக. ஆனால் வினோத் மாமா பற்றி யாரும் தேவையில்லாமல் போடாதீங்க. கரெக்டாக பண்ணுகிறாரு அவர் உண்டு. அவர் கரெக்டாக பிக் பாஸில் அவர் தான் டைட்டில் நிறைய அடிப்பார். வெயிட் பண்ணி பாருங்கள், தரமாக இருக்கும். ஓகே.